சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம தி 100 சீரிஸ் உடைய சீசன் 3 தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சீசன் 1 2 பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு தெளிவா புரியும். சோ பூமியில ஒரு நியூக்ளியர் வார் வந்து பூமியே மனுஷங்க வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு. சோ அதனால உயிர் பொழைச்ச கொஞ்சம் மக்கள் பூமிக்கு மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. 100 வருஷம் கழிச்சு பூமியில ரேடியேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு 100 பேரை அனுப்புறாங்க. சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. பூமியில ரேடியேஷனை தாங்கிட்டே ஒரு மக்கள் வாழ்றாங்க. அவங்க தான் கிரவுண்டர்ஸ். சோ அவங்க மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. அதோட சில மக்கள் பூமிக்கு அடியில உயிர் பழிச்சு வாழ்றாங்க. இவங்கள வந்து மவுண்டன் மென் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களால ரேடியேஷனை தாங்க முடியாது. சோ அதனால பூமிக்கு மேல இருக்கிற கிரவுண்டர்ஸ் பிடிச்சு கொண்டு வந்து அவங்களோட ரத்தத்தை இவங்க உடம்புல ஏத்திக்கிறதின் மூலியமா அடி ஏதாவது பட்டிருந்தா அது உடனே சரியாயிடும். ஆனா இருந்தாலும் மவுண்டன் மென்னால பூமிக்கு மேல போகவே முடியல. அப்பதான் ஸ்பேஸ்ல இருந்து வந்த நம்ம கிளார்க்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸான ஸ்கை பீப்புளுடைய போன் மேரோவை எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றதுனால மவுண்டன் மென்னால பூமிக்கு மேல வாழ முடியும். சோ அதனால டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை தடுக்கணும்னு கிளார்க்கு கிரவுண்டர்ஸ் கூட சேர்ந்து மவுண்டன் மென் கூட சண்டை போடலான்னு ரெடி ஆகும் பொழுது கிரவுண்டர்ஸ் கடைசி நேரத்துல துரோகம் பண்ணிடுறாங்க. ஏன்னா மவுண்டன் மென் கிட்ட கிரவுண்டர்ஸ் உடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த ஆட்களை மட்டும் வாங்கிட்டு இனிமே இது உங்க சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டர்ஸ் உடைய லீடரான லெக்ஸா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ கிளார்க்கும் அவங்க ஆளுங்களும் மவுண்டன் மென் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்கை பீப்புளை காப்பாத்தணும்னு இவங்க மட்டும் போராட ஆரம்பிக்கிறாங்க. மவுண்டன் மேனுடைய வீக்னஸே ரேடியேஷன் தான். சோ ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணா மொத்தமா காலி ஆயிடுவாங்க. ஆனா இதனால மவுண்டன் மேனை சேர்ந்த எந்த தப்பும் பண்ணாத குழந்தைகள் அப்பாவி மக்கள் சாக வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஆட்களை காப்பாத்தணும்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு கிளார்க்கும் பெல்லமையும் சேர்ந்து ட்ரிகர் பண்ணி ரேடியேஷன் மூலியமா மவுண்டன் மேன் ஆளுங்க குழந்தைங்கன்னு எல்லாரையுமே சாகடிக்கிறாங்க. ஸ்கை பீப்புளை காப்பாத்தியாச்சு. ஆனா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து கிளார்க்கால வெளியே வர முடியல. சோ அதனால நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்கை பீப்புளை விட்டு அவங்க தனியா காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதோட இதே நேரத்துல தான் நம்ம லீடரு ஜாஹா வந்துட்டு ஒரு ஏஐ கண்டுபிடிக்கிறாரு ஆலின்னு. நம்ம மர்ஃபியும் ஒரு லைட் ஹவுஸ்ல ஆளு மாட்டிக்கிட்டாரு. அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல யாரோ சாகர மாதிரிலாம் வருது. சோ இதோட சீசன் 2 முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம தி 100 உடைய சீசன் 3 குள்ள போலாம். சோ கதையோட ஆரம்பத்திலேயே லைட் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம மர்ஃபி தான். அந்த லைட் ஹவுஸ்லயே ரொம்ப நாள் இல்ல பல மாசங்களா மாட்டிக்கிட்டு இருக்காரு ஆளு. உள்ள சாப்பாடு இடம்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆனா அங்க ஒரு டிவி ஸ்கிரீன் இருக்கும்ல, அதுல திரும்ப திரும்ப ஒரே வீடியோவே பிளே ஆகிக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்குனா மர்ஃபிக்கு வந்து அதுல வர டயலாக் எல்லாமே மனப்பாடமே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ஓடுது. அதுல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா இந்த ஆலிய பத்தி தான் சொல்றாங்களே. நம்ம ஆலின்னு ஒரு ஏஐ பார்த்தோம்ல, அந்த ஏஐ மாதிரியே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் இந்த ஆலின்ற ஏஐ உருவாக்குனவங்க. சோ ஒவ்வொரு ஏஐக்கும் ஒரு கடமை இருக்கும். அதே மாதிரி தான் ஆலிக்கு இருக்கிற கடமை என்ன அப்படின்னா மக்கள் நல்ல லைஃபை வாழணும். சோ அதுக்கு ஆலி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுது. கடைசியா யாரு பேச்சையும் கேட்காம தன்னாலேயே யோசிக்க ஆரம்பிக்குது ஆலி. ஒரு நாள் ஆலி தன்னை உருவாக்குன அந்த கிரியேட்டருடைய உருவத்துக்கே மாறிடுது. அதான் அந்த லேடியோட உருவம். சோ அவங்களும் கேட்கறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் ஆலியும் சொல்லுது நான் என் கடமையை தான் பண்றேன் அப்படின்னு. மக்களுக்கு நல்ல லைஃபை கொடுக்கணும். சோ அதுக்காக இந்த ஆலின்ற ஏஐ தான் எல்லா நாடுகள்லயும் நியூக்ளியர் வெப்பனை ரிலீஸ் பண்ண வச்சு ஒரு நியூக்ளியர் வாரையே பண்ணுது. அப்படின்னா மக்கள் பண்ண தப்புனாலலாம் உலகம் அழியல. இந்த ஆலி தான் உலகத்தை அழிய வச்சிருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் இருக்காங்களாம். நிறைய மக்கள் இருந்தா மக்கள் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்களாம். ஆனா இந்த நியூக்ளியர் வார்னால மக்கள் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆலியோடைய உண்மையான மோட்டிவ் என்னன்னு போக போக நமக்கு தெரிய வரும். சோ இந்த விஷயங்கள் தான் அந்த ஸ்கிரீன்ல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஆலியை உருவாக்குனவங்களும் சரி, இங்க வந்து மாட்டினவங்களும் சரி, எல்லாரும் ஒன் பை ஒன் இறந்து போறாங்க. இந்த வீடியோவை பார்த்து பார்த்து நம்ம மர்ஃபியும் அப்படியே பிரஷர் அதிகமாகி மென்டலா பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அவரு சாகலாம் அப்படின்ற நிலைமைக்கு வரும்பொழுது சடனா அந்த லைட் ஹவுஸ் உடைய டோர் ஓபன் ஆகுது. மர்ஃபி வெளியே வராரு. ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு ஆளு நேரா உள்ள வரும்பொழுது அங்க நம்ம ஜாஹா இருக்காரு. யோ எல்லாம் ஒன்னாலதாயா அப்படின்னு ஜாஹாவை அடிக்க போனவரு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஜாஹாவும் மர்ஃபியை தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாரு. அப்புறம் மர்ஃபி நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு முன்னாடி அந்த ஏஐ ஆலி வருது. அதை பார்த்த உடனே மர்ஃபி கடுப்பாகிறாரு. யோ ஜாஹா, பூமியில பாம்பு போட்டு வாழ தகுதி இல்லாம மாத்தினது இதுதான்யா, இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜாஹா கம்முன்னு இருக்காரு. இந்த விஷயம் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் போல. என்னமோ மக்கள் நலனு அது இதுன்னு சொன்ன, நீலாம் ஒரு லீடர்னு உன்னை நம்பினாங்க பாரு, எது என்னவோ நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு மர்ஃபி அங்க இருந்து கிளம்ப ஜாஹா தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆலி சொல்லுது அவன் கண்டிப்பா திரும்ப வருவான் அப்படின்னு. சோ மர்ஃபியும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நைட் டைம்ல ஜாஹா அகைன் மர்ஃபியை மீட் பண்ணி இங்க பாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், பட் ஆனா நம்ம ஆலி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்க இருங்க ஜாஹா, என்னாலலாம் இருக்க முடியாது, என்னமோ சிட்டி ஆஃப் லைட் வேற லெவல்ல இருக்கும்னு சொன்னீங்க, இங்க
வெறும் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஜாஹாவும் மர்ஃபி கிட்ட நீ இன்னும் அந்த சிட்டி ஆஃப் லைட்டை பார்க்கல, ஆனா நான் பார்த்துட்டேன், உன்னால அது நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பை காட்டுறாரு. வலி இருக்காது, சோகம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, இந்த சிப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல மர்ஃபி வந்து முடியாதுன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த ஏஐ சிப்பு எதுவுமே தேவையில்ல, ஆளை ஒடுங்க சாமின்னு சொல்ல நம்ம ஜாஹாவும் சரி ஓகே, ஆனா இருந்தாலும் இதை வச்சுக்கோன்னு அந்த சிப்பை பாக்கெட்ல போட்டு ஆள் அங்க இருந்து வராரு. அந்த ஏஐயும் கண்டிப்பா மர்ஃபி திரும்ப வருவான் அப்படின்னு ஜாஹா கிட்ட சொல்லுது. சோ மர்ஃபியும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மர்ஃபி காதுல ஒரு பொண்ணு போன சீசன்ல சிட்டி ஆஃப் லைட்டுக்கு இந்த வழியா போங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அதான் கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்களே, அந்த பொண்ணும் அந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சிருந்த ஆளும் வராரு. ஆக்சுவலா இவங்களும் ஆலிக்காக தான் ஒர்க் பண்றாங்களே. இப்போ நம்ம லீடர் ஜாஹாவும் ஆலிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த நேரத்துல நம்ம ஸ்கை பீப்புள் இருக்கிற இடத்துல எல்லாமே நார்மலா போக ஆரம்பிக்குது. கிரவுண்டர்ஸ் என்னதான் துரோகம் பண்ணி இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்கை பீப்புள் இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பாங்களே. சோ அதனால ப்ராப்ளத்தை இன்னும் வளர்க்காம கிரவுண்டர்ஸ்க்கும் ஸ்கை பீப்புளுக்கும் இடையில எந்த ப்ராப்ளமும் இல்லாம சமாதானமா தான் போகுது. ஸ்கை பீப்புள்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது யாருன்னா ஜாஸ்பர் தான். ஏன்னா ஜாஸ்பரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு மவுண்டன் மென் குரூப்பை சேர்ந்தவங்க. பெல்லமியும் கிளார்க்கும் ரேடியேஷனை ஆன் பண்ணும்போது அதுலயே அவங்களும் இறந்து போயிட்டாங்க. சோ அதனால எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு ஒரு மாதிரி போதையிலே தான் இருக்காரு ஜாஸ்பர். கொஞ்ச நாள்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளார்க் வந்து இன்னுமே ஆளை காணோம். அதனால பெல்லமி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆட்களை கூட்டிட்டு கிளார்க்க தேட ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி தேடும்போது ஒரு பைத்தியக்கார கிரவுண்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அவரு ஜாஸ்பரோட கழுத்துல கத்திய வச்சு அறுக்கிறாரு. ஆனா அந்த ஜாஸ்பர் என்னமோ சுகமா இருக்கிற மாதிரி ஆளு ஜாலியா இருக்க பெல்லமி மத்த ஆளுங்களாம் எப்படியோ ஜாஸ்பரை காப்பாத்துறாங்க. ஆனா இருந்தாலும் கழுத்துல அடிபட்டு இருக்கு ஆளுக்கு. அதோட கிளார்க்கை எவ்வளவு தெரியும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா கிரவுண்டர்ஸ்ல நிறைய பேர் கிளார்க் மேல இன்னுமே கோவத்துல தான் இருக்காங்க. சரி நம்ம கிளார்க் எங்க தான் போயிருப்பாங்கன்னு பார்த்தா மண்டையில எல்லாம் சேட்டுக்காரன் எச்ச துப்புன மாதிரி சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு மிருகங்களை வேட்டையாடி வேற ஒரு நேம்ல கிரவுண்டர்ஸ் மாதிரியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் பவுண்டி ஹண்டர் அவரு இது கிளார்க் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு கிளார்க்க பிடிச்சிடுறாரு. அதோட இப்பதான் நமக்கு ஆலியோடைய முழு பிளானே தெரிய வருது. ஆலி மனுஷங்களுடைய மூளையை வந்து டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. ஏன்னா ஆலியோட மோட்டிவ் என்ன, மனுஷங்க சந்தோஷமா வாழணும். அவங்க ரியல் லைஃப்ல வாழ்ந்தாங்கன்னா வலிக்கும், கஷ்டப்படுவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா இதுவே அவங்களோட மைண்ட் வந்து டிஜிட்டலா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இருந்ததுன்னா அங்க வலி கிடையாது, எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான். சோ அதனால எல்லா மனுஷங்களும் டிஜிட்டலா நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. நம்ம ஜாஹாவும் அந்த ஆலியை நம்பி சிப்போட கனெக்ட் ஆகி இப்ப டிஜிட்டலா அவரு சேவ் ஆயிட்டாரு. சோ ஆலியும் சிட்டி ஆஃப் லைட்டை காட்டுது. அது ஒரு பயங்கரமான சிட்டி, வேற லெவலு. யாரோட மைண்ட்லாம் டிஜிட்டலா ஸ்டோர் ஆகுதோ அவங்களால மட்டும்தான் இந்த சிட்டி ஆஃப் லைட்டை பார்க்க முடியும். சோ அதனால தான் ஜாஹா வந்து மர்ஃபி கிட்ட அந்த சிப்பை கொடுத்திருப்பாரு. ஆனா மர்ஃபி அதோட கனெக்ட் ஆகவே இல்ல. சோ மர்ஃபி இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வழி சொன்ன அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு மோரி, அந்த பொண்ணு மேல ஆளுக்கு லைட்டா இன்ட்ரெஸ்ட் வருது. ஆமா நீங்க ஏன் வரவங்க கிட்ட பொருள் எல்லாம் திருடுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் எமோரியும் சொல்றாங்க, நாங்க திருடுற பொருள்ல ஏதாவது டெக் இருந்ததுன்னா அதை இங்க கொண்டு வந்து அதோ ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை காட்டுறாங்க. கிரேட் காலி மாதிரி இருக்காரு ஒருத்தர், அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். சோ அப்படிதான் ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த எமோரின்ற பொண்ணு அப்படி கொண்டு வந்த பொருளையே ஆட்டைய போட ட்ரை பண்றாங்க அந்த கிரேட் காலி கிட்ட இருந்து. ஏன்னா இந்த மாதிரி பொருளை வாங்குறதுக்கு வேற ஒரு கும்பலும் இருக்காங்களாம். சோ மர்ஃபியை வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்க அந்த பொருளை ஆட்டைய போடும்போது டக்குன்னு அந்த கிரேட் காலி எமோரியை பிடிச்சி கழுத்தை நரிச்சு கொல்லும் பொழுது மர்ஃபியும் காப்பாத்த ட்ரை பண்றாரு. அந்த கிரேட் காலியை கொலையே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேக் மாதிரி இருக்கிற அந்த டெக் எடுத்துட்டு வேகமா எஸ்கேப் ஆக ரெடி ஆகுறாங்க. அந்த எமோரி கூடவே ஒருத்தர் இருப்பாரு, அதான் ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் வச்சிருப்பாருல அவரு. சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சனும் வராரு. ஆனா அவரு இந்த டெக் எல்லாம் நீ திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கிறாரு எமோரி கிட்ட இருந்தே. சோ மர்ஃபிக்கும் புரிஞ்சிருச்சு, உன்னோட ஃப்ரெண்டு அந்த சிப்பை முழுங்கிட்டான்னு நினைக்கிறேன், இவனும் அந்த ஆலிக்கு தான் ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கை வாங்கிக்கிறாரு. உடனே அந்த பர்சனும் எமோரி கழுத்திலேயே கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஜாஹாவும் வராரு. சோ மர்ஃபி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க இந்த பேக்கை நான் தண்ணிக்குள்ள போட்டுருவேன், ஒழுங்கா என்னையும் எமோரியும் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சோ அதே மாதிரியே எமோரியை விட்டுறாங்க. நம்ம மர்ஃபி அந்த பேக்கை தூர தூக்கி போட்டு வேகமா அங்க இருந்து போட்ல எமோரி கூட மர்ஃபி எஸ்கேப் ஆகுறாரு. இதை நம்ம ஜாஹா, அந்த ஆலின்ற ஏஐ, அப்புறம் ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கிறவரு, இவங்க மூணு பேருமே பாக்குறாங்க. ஆனா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடமே வேற லெவல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான சிட்டி மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்க அந்த சிப்போட கனெக்ட் ஆகி இவங்க கண்ணுக்கு ஒரு சிட்டி இருக்கிற மாதிரியே ஒரு இல்யூஷன்ல இருக்காங்க. அதோட இறந்து போனார்ல கிரேட் காலி, அவரு உயிரோட வராரு. உண்மையிலேயே மனுஷனா இருந்து போனவரு அவரு இறந்துட்டாரு. அதோட அவரோட முகமும் ரேடியேஷனால ஒரு மாறி இருக்கும். இப்ப டிஜிட்டலா அவர் உயிரோட இருக்காரு, முகமும் நார்மலா இருக்கு. இந்த ஆலியோட சிப் மூலியமா ஆலியோட கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகுற மக்கள் எல்லோருமே ரியல் லைஃப்ல இறந்து போனாலும் டிஜிட்டலா அவங்க உயிரோட வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். ஆனா இந்த விஷயம் பிடிக்காத நம்ம மர்ஃபி மோரி கூட அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. சோ இந்த நேரத்துல நம்ம கிளார்க்க தேடிக்கிட்டு இருக்கிற ஸ்கை பீப்புளை வந்து கிரவுண்டர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது அவங்க கிரவுண்டர்ஸ் கிடையாது, இவங்களும் ஸ்கை பீப்புள் தான் அப்படின்னு. ஏன்னா ஆர்க் ஸ்டேஷனோட மொத்தமா மக்கள் பூமிக்கு வந்திருப்பாங்க. அதுல நம்ம ஒரு
ஷிப்பை தான் ஃபாலோ பண்ணும். அதுல தான் நம்ம கமாண்டர் கிளார்க்கோடைய அம்மாலாம் இருந்திருப்பாங்க. ஆனா இன்னுமே நிறைய ஷிப்ல நிறைய பேர் உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு ஷிப்ல உயிரோட இருந்தவங்க தான் இந்த குரூப்பை சேர்ந்தவங்களே. ஆனா தரை இறங்கி இவங்க மனுஷ மாதிரி இல்லாம ஏன் கிரவுண்டர்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு கமாண்டருக்கு புரியல. சோ அதான் நடந்த விஷயத்த அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க லேண்ட் ஆகும் பொழுது அங்க மோசமான சில மனுஷங்களை பார்த்தோம். நம்ம ஆளுங்க நிறைய பேரை கருணையே இல்லாம அவங்க கொலை பண்ணாங்க. எப்படியோ நாங்க தப்பிச்சோம். இப்பொழுதைக்கு நாங்க மொத்தம் 63 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க சொல்றது வந்து கிரவுண்டர்ஸ் தான். சோ இந்த குரூப் இந்த 63 பேர் இருக்காங்களே, இவங்கள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு லீடர் வந்து பைக் அப்படின்ற ஒருத்தர் தான். சோ இந்த பைக்குக்கும் அவருடைய ஆட்களான அந்த 63 பேருக்குமே கிரவுண்டர்ஸ் சுத்தமா பிடிக்காது. ஆனா இங்க நம்ம கமாண்டர் கிளார்க்குடைய அம்மாலாம் கிரவுண்டர்ஸ் கூடவே ஒன்னா இருக்காங்க. அதுக்கும் மேல அந்த இந்திரான்றவங்களே இருக்காங்க. அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கிரவுண்டர்ஸ் அப்படின்றது ஒரு குரூப் கிடையாது, மொத்தம் 12 கிளான் சேர்ந்தது தான் கிரவுண்டர்ஸே. அதுக்கு முன்னாடி நாங்களும் தனித்தனியா பிரிஞ்சு எங்களுக்குள்ளேயே சண்டை நடந்துட்டு இருந்தது. ஆனா மவுண்டன் மேன் வந்து எங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டோம். சோ உங்களை அட்டாக் பண்ணது வந்து எங்க கிரவுண்டர்ஸ்லயே இருக்கிற ஒன் ஆஃப் த கிளானான ஐஸ் நேஷன் தான். அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்ல பைக்கும் அவருடைய ஆட்களும் கிரவுண்டர்ஸ் எல்லாருமே மோசமானவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என்ன ஆனாலும் சரி இவங்களுக்கு கிரவுண்டர்ஸ் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோ இந்த இந்திரான்றவங்க ட்ரீ க்ரூ அப்படின்ற ஒரு கிளானோடைய லீடர். இப்படின்னு 12 கிளானுக்கும் 12 லீடர்ஸ் இருக்காங்க. அதோட இந்த 12 பேர்ல இருந்து இவங்களே ஒரு லீடரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் நம்ம லெக்ஸா. நம்ம கிளார்க்க ஒருத்தர் பிடிச்சிட்டு போனார்ல, அவரு கிளார்க்க லெக்ஸா கிட்ட தான் ஒப்படைக்கிறாரு. லெக்ஸாவும் சுத்தி அந்த 12 கிளானோடைய லீடர்ஸும் இருக்காங்க. சோ நம்ம கிளார்க் வந்து கிரவுண்டர்ஸையே எதிர்த்து போராடினவங்க நிறைய பேரை போட்டு தள்ளி இருக்காங்க. இப்போ மவுண்டன் மேன் குரூப்பையே காலி பண்ணது கிளார்க் தான். சோ அப்பேற்பட்ட கிளார்க்கு நமக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு லெக்ஸா வந்து உன் ராணி முன்னாடி மண்டி போடு அப்படின்னு சொல்ல நம்ம கிளார்க்கு லெக்ஸாவை காரி துப்பிடுறாங்க. அவ்வளவுதான், லெக்ஸா ஷாக் ஆயிடுறாங்க. ஆளுங்கெல்லாம் வந்து கிளார்க்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா தான் தெரிய வருது கிளார்க்க கூட்டிட்டு வந்ததுக்கான ரீசன் ஒரு டீலிங் ஒண்ணுத்த போறதுக்காக தான். என்னன்னா இப்ப கிரவுண்டர்ஸ் வந்து மொத்தம் 12 கிளானா இருக்காங்கல்ல, 13ஆவதா ஸ்கை பீப்பிளையும் சேர்த்துக்கணும் அப்படின்றது தான் லெக்ஸாவுடைய பிளான். ஒருவேளை அதுக்கு கிளார்க் ஓகேன்னு சொல்லி ஸ்கை பீப்பிள் சேர்ந்துட்டாங்கன்னா ஸ்கை பீப்பிளுக்கும் கிரவுண்டர்ஸ்க்கும் இடையில சண்டை இனிமே வரவே வராது. சோ எல்லாருமே ஒரே குரூப்பா இருப்பாங்க. இதுதான் பிளான். சோ கிளார்க்கு இது நல்ல ஐடியாவா தோணுது. இதனால ஸ்கை பீப்பிள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. எங்க லெக்ஸாவுக்கு என்ன பெனிஃபிட்னா மத்த கிளானோடைய லீடர்ஸ் மாதிரியே நம்ம கிளார்க்கும் வந்துட்டு லெக்ஸாவுக்கு கீழே தான் இருப்பாங்க. சோ அதனால லெக்ஸாவோட பவர் இன்னுமே அதிகமாகும். சோ ஸ்கை பீப்பிளும் இதுக்கு ஓகேன்னு சொல்லி கிரவுண்டர்ஸ் உடைய 13வது கிளானா ஸ்கை பீப்பிளும் ஜாயின் பண்றாங்க. சோ இதுக்கு மேல ஸ்கை பீப்பிளுக்கும் கிரவுண்டர்ஸ்க்கும் இடையில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சோ நம்ம ஸ்கை பீப்பிளும் வந்து மவுண்டன் மேன் ஆளுங்களெல்லாம் கொன்னாங்கல்ல, அந்த இடத்தையே ஹாஸ்பிட்டல் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. அப்பதான் இந்த கிரவுண்டர்ஸ் உடைய ஒரு கிளானான ஐஸ் நேஷன் அப்படின்ற ஒரு குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் ஸ்கை பீப்பிள்லாம் இருக்கிற அந்த மவுண்டன் மேன் ஆளுங்களுடைய இடத்துக்குள்ள போயிட்டு ஒரு பாம்பை ஆன் பண்றாரு. சோ இவர் வந்து ஐஸ் நேஷனை சேர்ந்தவர். இவருக்கு எப்படி மவுண்டன் மேன் ஆளுங்களுடைய பாம்ப்லாம் தெரியும்னு இப்ப புரியல. ஆனா இவரு பண்ண வேலையினால பாம் ட்ரிகர் ஆகி வெடிச்சு செதறி அந்த இடமும் நாசமாகுது. ஸ்கை பீப்பிளை சேர்ந்த நிறைய பேரும் இறந்து போறாங்க. சோ இப்பதான் நமக்கு ஐஸ் நேஷனுடைய ராணியை காட்டுறாங்க. இவங்க தான் அது. இவங்க பிளான் படி தான் எல்லாமே பக்காவா போய்கிட்டு இருக்கு. அதோட இந்த ராணி கூடவே மவுண்டன் மேனை சேர்ந்த ஒரு ஆளும் இருக்காரு. இவர் யார் தெரியுதா? நம்ம கிளார்க்கு மவுண்டன் மேனை சேர்ந்த ஒருத்தருடைய ஆக்சிஜனை வந்து 6 மணி நேரத்துக்கு கம்மி பண்ணி ஓட விடுவாங்கல்ல ஒருத்தரை, அவரு தான் இவரு. சோ இவரோட பேர் வந்து ஆண்டர்சன். உயிரோட தான் இருக்காரு. இவரு ஐஸ் நேஷன் கூட சேர்ந்து கிளார்க்க பழி வாங்கணும், அதாவது ஸ்கை பீப்பிளையே காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோ இவருக்கு எதுக்காக ஐஸ் நேஷன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஐஸ் நேஷனுடைய ராணி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தான் லீடர் ஆகணும்னு ஆசை. ஆனா லெக்ஸா ஆயிட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணி நம்ம தான் எல்லாத்துக்கும் லீடர் ஆகணும் அப்படின்னு இந்த ராணி நினைக்கிறாங்க. சோ அதனால தான் ஆண்டர்சன் கூட சேர்ந்து போரே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி விஷயங்களை பண்றாங்க. சோ அடுத்த நாளே கிரவுண்டர்ஸ் உடைய அந்த 13 கிளானும் ஸ்கை பீப்பிளையும் சேர்த்து ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாங்க. நிறைய ஸ்கை பீப்பிள் இறந்து போனதுக்கு காரணமா இருந்த அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே ஐஸ் நேஷனை சேர்ந்த அந்த ராணி தான். சோ அந்த ராணியை பிடிச்சு கொண்டு வராங்க. சோ ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ராணி சொல்றாங்க, கிரவுண்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான் பண்ணுவோம், சமாதானம் அப்படின்ற ஒண்ணு நம்ம கிட்ட கிடையாது. ஆனா நீ தேவையில்லாம இந்த ஸ்கை பீப்பிளுக்கு சமாதானம்னு பேசி நம்ம மொத்த கிளானையுமே அவமானப்படுத்திட்ட. உன்னால கிரவுண்டர்ஸ்க்கு அசிங்கம் தான் அப்படின்னு சொல்ல மத்த கிளானுடைய லீடர்ஸும் இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால லெக்ஸா மேல நம்பிக்கை இல்லாம போக ஆரம்பிக்குது. சோ அதனால புது லீடர் நமக்கு வேணும் அப்படின்னு இவங்க சொல்ல, சோ அவ்வளவுதான், லெக்ஸா வந்து இதுக்கு மேலேயும் லீடரா இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு போட்டியில கலந்துக்கணும். சோ ஐஸ் நேஷனுடைய அந்த ராணி இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுடைய பையனை இறக்குறாங்க. சோ லெக்ஸா வந்து அவரு கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், அப்பதான் இவங்க லீடர் ஆக முடியும். தோத்துட்டாங்கன்னா புது லீடரை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஆனா அப்படி வர புது லீடர் வந்து கண்டிப்பா சின்ன பசங்க தான். அதுவும் லெக்ஸா கூட இருக்கிற ஒரு சின்ன பையன் தான் அடுத்த லீடராவே ஆக போறான். அந்த பையன் கிட்ட லெக்ஸாவும் ஒருவேளை நான் தோத்து நீ புது லீடரா ஆனா ஸ்கை பீப்பிளுக்கு நம்ம ஏற்கனவே துரோகம் பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்ம
நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம கிளார்க்கு பயம் வருது. ஒருவேளை லெக்ஸா தோத்துட்டா அவ்வளவுதான், கிரவுண்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்கை பீப்பிள சாகடிச்சாலும் சாகடிச்சிருவாங்க. அதனால அந்த ஐஸ் நேஷனுடைய ராணியை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி நைஸா கத்தி எடுத்துட்டு போயிட்டு ராணியை கொல்லலாம்னு ட்ரை பண்ணும்போது ராணி தடுத்துடுறாங்க. அப்படியே கிளார்க்க பார்த்து அந்த ஐஸ் நேஷனுடைய ராணி, நீ எதை நினைச்சு பயந்து வந்தியோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். லெக்ஸா தோக்க தான் போறா, அடுத்தது எங்கால சேர்ந்த ஒருத்தி தான் லீடரா வரப்போறா அப்படின்னு அந்த ராணி கூட இருக்கிற ஒரு பொண்ணுடைய கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை கிளார்க் முகத்துல படுற மாதிரி பண்ணி லெக்ஸா கிட்ட போயிட்டு உன் முகத்தை காட்டுன்னு சொல்ல லெக்ஸாவும் பாக்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ரத்தம் கருப்பு கலர்ல இருக்கு. கிரவுண்டர்ஸ்ல சில பேருடைய ரத்தம் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். அவங்கள தான் நைட் பிளட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நைட் பிளட்ஸா இருக்கிறவங்க தான் மொத்த கிரவுண்டர்ஸுக்குமே லீடரா இருக்கணும். லெக்ஸா வந்து ஒரு நைட் பிளட். இவங்களுக்கு அப்புறம் நைட் பிளட்டா இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன பசங்க தான். அவங்களும் லெக்ஸாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க தான். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க லெக்ஸா. ஆனா ஐஸ் நேஷன் கிட்டயே நைட் பிளட்டா இருக்கிற ஒரு பொண்ணே இருக்காங்க. ஒருவேளை லெக்ஸா தோத்துட்டா அந்த பொண்ணை லீடர் ஆக்குவாங்க. இது மூலியமா ஸ்கை பீப்பிள மொத்தமா கூட அவங்க அழிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கிளார்க்கும் பயப்படுறாங்க. போட்டியும் நடக்க ஆரம்பிக்குது. லெக்ஸாவும் ஐஸ் நேஷனுடைய அந்த ராணியுடைய பையனுக்கும் போட்டி நடக்க லெக்ஸா ரொம்ப திறமையானவங்க. அந்த பையனை தோக்கடிச்சு ஜெயிக்கிறவங்க ஆப்போனண்ட்டை கொன்னுடணும். ஆனா லெக்ஸா அவங்க பையனை கொல்லாம ராணியை பார்த்த மாதிரி கத்தியை இறக்க அவ்வளவுதான், ராணி இறந்து போறாங்க. ஐஸ் நேஷனுடைய புது லீடரா இப்ப லெக்ஸா தோக்கடிச்ச அந்த பையனையே லீடரா ஆக்குறாங்க. லெக்ஸா அவங்களுடைய திறமையை காமிச்சதுனால மொத்த கிளானுக்கும் இவங்களே லீடரா இருக்காங்க. அதனால ஸ்கை பீப்பிள் இனிமே நம்ம பீப்பிள் தான் ஸ்கை பீப்பிளை பாதுகாக்க நிறைய கிரவுண்டர்ஸையும் அனுப்புறாங்க. இந்த நேரத்துல ஸ்கை பீப்பிள் கிட்ட ஒரு ப்ராப்ளம் வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த பைக்குன்றவரும் அவருடைய ஆட்கள் 63 பேர் இருக்காங்கல்ல, ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், அவங்க தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றாங்களே. ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்டர்ஸை பிடிக்காது, கிரவுண்டர்ஸ் மேல நம்பிக்கையே கிடையாது. இப்ப பாம்பு வேற வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலையும் சமாதானம்னு கிரவுண்டர்ஸ் கூடவே நம்ம இருக்கக்கூடாது, எதிர்த்து சண்டை போடணும்னு இவர் பேசுறாரா. இதை கேட்டு ஸ்கை பீப்பிள்லயே நிறைய பேர் பைக்குக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கமாண்டரு கிளார்க்கோடைய அம்மாலாம் தடுக்கிறாங்க, நம்ம சண்டை போடக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு. ஆனா பைக்கு கேட்கற மாதிரி இல்ல. அவ்வளவு ஏன், பெல்லமியே பைக்கோட டீம்ல தான் இருக்காரு. ஆனா கமாண்டர் என்ன சொல்றாருன்னா, நீயா முடிவு எடுக்கிறதுக்கு நீ ஒன்னும் ஸ்கை பீப்பிளோட லீடர் கிடையாதுன்னு சொல்ல, அப்படின்னா நான் லீடரா இல்லையான்னு ஒரு எலெக்ஷனை வச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்ல எலெக்ஷனுக்கும் எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் பைக்குக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களே. சோ அதனாலேயே பைக்கு தான் ஸ்கை பீப்பிளுடைய லீடர் ஆகுறாரு. அவரு சொல்றதை தான் எல்லாரும் கேட்கறாங்க. நமக்கு என்ன இந்த கிரவுண்டர்ஸ் பாதுகாப்பா இருக்கணும், அவனுங்களை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுவோம் அப்படின்னு ஸ்கை பீப்பிளுக்காக லெக்ஸா அனுப்பின அந்த பாதுகாப்புக்கு இருக்கிறவங்களெல்லாம் போட்டு தள்ளிடுறாங்க பைக்கும் அவருடைய ஆளுங்களும். இங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு எதுவும் தெரியாத கிளார்க்கும் லெக்ஸாவும் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே ஸ்கை பீப்பிளை பார்க்கலான்னு வராங்க. பார்த்தா இறந்து போன கிரவுண்டர்ஸ் அவ்வளவு பேரை பாக்குறாங்க. அங்க உயிரோட இருக்கிறது இந்திரா மட்டும்தான். அவங்க தான் விஷயத்த சொல்றாங்க. ஸ்கை பீப்பிளுக்கு புது லீடரா பைக் இருக்காரு. அதோட ஸ்கை பீப்பிள் இதுக்கப்புறம் கிரவுண்டர்ஸ் கிட்ட ஒரு கிளானா இருக்க மாட்டாங்களாம், ஸ்கை பீப்பிள் தனியா செயல்பட போறாங்களாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட லெக்ஸாவும் ஸ்கை பீப்பிள் கூட போருக்கு போறதுக்காக எல்லாரும் ரெடியாக சொல்லும்போது டக்குன்னு நம்ம கிளார்க்கும், இங்க பாருங்க புதுசா அந்த பைக்குனால தான் பிரச்சனை, எங்க ஆளுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு கிளார்க்கு வந்து நைஸா உள்ள போயிட்டு சமாதானம் பேச ஆரம்பிக்கிறாங்க பெல்லமி கிட்ட. ஆனா பெல்லமி டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. அவரு கேக்குறாரு கிளார்க்க பார்த்து, நீ யாரு, அதான் எதுவும் வேணான்னு கிளம்பி போயிட்டல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறாரு. கிளார்க்கையே பிடிச்சி அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. கிளார்க்கும் ஆக்டேவியாவோட ஹெல்ப்னால அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. சோ கிளார்க்னால இப்போ அவங்களுடைய மக்களான ஸ்கை பீப்பிளை தடுத்து நிப்பாட்ட முடியல. ஆனா லெக்ஸா கிட்ட அவங்க பேசுறாங்க, ப்ளீஸ் சமாதான பேச்சுவார்த்தைக்கு நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா உயிர் பொழைச்ச இந்திரா இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. ஆனா நம்ம கிளார்க் சொன்ன உடனே லெக்ஸா சரி ஓகே சமாதானமா போகலாம் அப்படின்னு மாதிரி இறங்கி போறாங்க. ஏன்னா அந்த லெக்ஸாக்கு வந்து கிளார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால கிளார்க் சொல்றத அவங்க கேக்குறாங்க. இந்த நேரத்துல சிட்டி ஆஃப் லைட்ல இருந்து தப்பிச்சு வந்த நம்ம மர்ஃபியும் அந்த எமோரின்ற பொண்ணும், அவங்க கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்லையா, அந்த எமோரிக்கு தான் நல்லா ஏமாத்த தெரியுமே. அதனால அவங்க ரெண்டு பேருமே திருடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாங்க. சோ அப்படி ஒரு கும்பலை ஏமாத்தலான்னு பொழுது அந்த கும்பலு நம்ம மர்ஃபியை பிடிச்சி, ஏண்டா நீ ஒரு திருட்டு பையன் தானே, உன் கூடவே ஒரு பொண்ணு இருப்பாளே அவ எங்க அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளையா எமோரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆளுங்க விடுற மாதிரி தெரியல. இவனை போட்டு அறுக்கிற அறுப்புல அந்த பொண்ணே வெளியே வந்துருவா அப்படின்னு சொல்லி நம்ம மர்ஃபியை கொல்லலான்னு ட்ரை பண்ணும் பொழுது ஜாஹா கொடுத்திருப்பார்ல அந்த சிப்பு, அது வெளியே வந்து விழுது. பார்த்தா அதுல ஒரு சிம்பிள் இருக்கு. அதை பார்த்த உடனேயுமே இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது, இது ஒரு புனிதமான சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை பிடிச்சிக்கிட்ட மர்ஃபியும், என்ன கொன்னுட்டீங்கன்னா இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படின்னு மர்ஃபியை கூட்டிட்டு போறாங்க ஏதோ ஒரு கும்பல். எங்க நம்ம ஜாஹா இருக்கார்ல, அவரு திரும்ப ஸ்கை பீப்பிள் கிட்டே வந்துட்டாரு. மர்ஃபி தூக்கி போட்ட அந்த வித்தியாசமான பேக் மாதிரி இருக்கிற ஒரு டெக்னாலஜி அதை மாட்டிக்கிட்டு தான் வராரு. இவரு கூடவே அந்த ஆலின்ற ரோபோட்டும் வந்திருக்கு. ஆனா இவரோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது. சோ ஜாஹாவும் கமாண்டரு பெல்லமி இந்த மாதிரி தெரிஞ்ச ஆட்கள் கிட்டலாம் சிட்டி ஆஃப் லைட்னு ஒரு இடம் இருக்கு, அங்க நமக்கு சாவே கிடையாது, அங்க நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஜாஹா ஏதோ வளர்றாரு அப்படின்னு நம்புறாங்க. சோ இப்ப ஸ்கை பீப்பிளோட லீடரா இருக்கிற அந்த பைக்குன்றவரை ஜாஹா பாக்குறாரு. பைக்கும் அப்படியே நெக்கலா,
இங்க பாருங்க நான் தான் லீடர், ஆனா நீங்க லூஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வளர்றீங்க போல, சரி போயிட்டு வளருங்க, யாராவது உங்க கூட வராங்களான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா ஜாஹா அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு நகரம் இருக்கு, அங்க நமக்கு சாவே கிடையாது, சந்தோஷமா வாழலாம், வலியே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ரேவன் வராங்க. ஆல்ரெடி 2 தடவை நடந்த வார்ல ரேவனுக்கு பயங்கரமா அடிபட்டு போயிருக்கு, வலியில தான் இருக்காங்களே, உடம்புல மட்டும் கிடையாது மனசுலயும் தான், ஏன்னா அவங்க லவ் பண்ண ஃபின்னும் இறந்து போயிட்டாருல. சோ ஜாஹாவும் இதை மட்டும் நீ சாப்பிடு, உனக்கு எந்த ஒரு வலியும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த சிப்பை தான் கொடுக்குறாரு. ஆனா ரேவன் நம்புற மாதிரியே இல்ல, பட் ஆனா சிப்பை மட்டும் வாங்கிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா நைட் டைம் ஆகுது. ரேவன் வந்து ஜாஹா சொன்னது ஒருவேளை உண்மையா இருந்தா, வலியே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே ஜஸ்ட் சிப்பு தானே அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ள போடுறாங்க. பார்த்தா அதுக்கு ஏத்த மாதிரியே அவங்க கால்ல வலி எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்குது. சுத்தமா புரியல. அதோட ரேவன் கண்ணுக்கு அந்த ஆலின்ற ஏஐயும் தெரியுது. சோ நம்ம ரேவனும் அந்த சிப்பை சாப்பிட்டு ஆலின்ற அந்த ஏஐ கம்ப்யூட்டர் கூட கலந்துட்டாங்க. சோ இவங்களுடைய மூளையும் டிஜிட்டலா சேவ் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா வலி வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரேவன் வந்து இப்ப ஜாலியா இருக்காங்க. கிளார்க்குடைய அம்மாவுக்கு சுத்தமா எதுவும் புரியல. என்னென்னமோ டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அது எப்படி வலிக்காம இருக்கும்னு குழம்பும் பொழுதுதான் ஜாஹா தான் ஒரு சிப்பை கொடுத்தாரு, அது சாப்பிட்ட உடனே வலி போயிடுச்சுன்னு இவங்க சொல்றாங்க. சரின்னு கிளார்க்குடைய அம்மாவும் ஜாஹாவை மீட் பண்றாங்க. அந்த சிப்பை பத்தி கேட்கும் பொழுதுதான் அந்த சிப்பு நம்மளோட கனெக்ட் ஆகி நம்மளுடைய வலியை ஃபீல் பண்ற அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தும்னு சொல்றாரு. உடனே கிளார்க்குடைய அம்மாவும் ஓஹோ அதனாலதான் உங்க பையனை பத்தி நீங்க யோசிக்க கூட இல்லையா அப்படின்னு சொல்ல, ஜாஹாவுக்கு அவரோட பையனை பத்தின ஞாபகமே இல்ல. ஏன்னா அந்த ஆலின்ற ஏஐ கூட கனெக்ட் ஆனவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும். அவங்களுக்கு நெகட்டிவ் தர விஷயங்கள், அது உடம்புல இருக்கிற வலியா இருந்தாலும் சரி, மனசுல இருக்கிற வலியா இருந்தாலும் சரி, அது அந்த பர்சனுக்கு ஞாபகமே வராத மாதிரி ஆலி பண்ணும். அப்படிதான் ஜாஹாவுக்கு அவரோட பையனை பத்தின ஞாபகமே இல்ல. சோ கிளார்க்குடைய அம்மாவும் இது சாதாரண சிப்புன்னு பார்த்தா நம்ம மெமரிஸையே அழிக்கிற மாதிரி இருக்கே, அதனால இதை யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு ஜாஹா கிட்ட இருந்து அந்த சிப் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. சோ அந்த ஆலி வந்து எதுக்காக ஜாஹாவை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆலின்ற ஏஐ இங்க ஸ்கை பீப்புளுடைய சிஸ்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கு. சோ ஜாஹானால இந்த விஷயத்த பண்ண முடியாது. ரேவன் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ரேவனும் ஆலி நம்ம வலியெல்லாம் குணப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆலிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த ஆலி ஏஐ இருக்குல்ல, அதோடைய அப்கிரேடட் வெர்ஷனா இன்னொரு ஒரு ஏஐ இருக்கு. சோ அந்த ஏஐ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆலி ட்ரை பண்ணுது. சோ இந்த ஆலியோடைய அப்கிரேடட் வெர்ஷனான ஏஐ வந்து நம்ம ஸ்கை பீப்புளுடைய ஆர்க் ஸ்டேஷனுடைய கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. சோ அதே மாதிரியே ஆலியையும் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்றாங்க. ஆலியும் தேடி பார்க்குது, பார்த்தா அந்த அப்கிரேடட் வெர்ஷன் அந்த சிஸ்டம்ல இல்ல. சோ ஆலியும் குழம்பி போகுது, அந்த அப்கிரேடட் வெர்ஷன் எங்க இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்ல ஜாஹாவுக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த ஆர்க் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, உண்மையிலேயே ஒரு 12 ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்னா சேர்ந்ததுதான் ஆர்க் ஸ்டேஷன். ஆனா 13வதா இன்னொரு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. இந்த ஆர்க்ல இருந்து டோட்டலா கனெக்டே இல்லாத ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் அது. அதோட பேரு போலாரிஸ். மேபி அதுல ஆலியோடைய அப்கிரேடட் வெர்ஷன் இருக்கலாம் அப்படின்னு ஜாஹா சொல்றாரு. ஆனா அது எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷன் வந்து உங்களுக்கு தெரியல. ஆனா நமக்கு இப்ப காட்டுறாங்க, நம்ம மர்ஃபிய வந்து ஏதோ ஒரு கும்பல் பிடிச்சிட்டு போச்சுல, அவங்க மர்ஃபிய பயங்கரமா கொடுமைப்படுத்தி அந்த புனிதமான சிம்பிள் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மர்ஃபி சொல்ற மாதிரி இல்ல. அவங்க கிட்ட தான் அந்த போலாரிஸ்ன்ற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. சோ இந்த நேரத்துல ஸ்கை பீப்புளுடைய லீடரா இருக்கிற அந்த பைக்ன்றவரு நம்ம பெல்லமி கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்து பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கு, அந்த இடம் விவசாயம் பண்ண நல்லா இருக்கும். நம்ம விவசாயம் பண்ணலனா சாப்பாடு இல்லாம கண்டிப்பா நம்ம இறந்து போயிடுவோம். ஆனா பெல்லமி என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல கிரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனாலதான் நம்ம அங்க போய் அங்க இருக்கிற கிரவுண்டர்ஸ கொலை பண்ண போறோம் அப்படின்னு பைக்கும் பெல்லமியும் ஒரு பிளான போடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற கமாண்டர் ஆக்டேவியா மூலியமா அங்க இருக்கிற கிரவுண்டர்ஸ எச்சரிக்கை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. சோ அதே மாதிரி ஆக்டேவியாவும் போயிட்டு ஸ்கை பீப்புள் உங்களை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா அங்க இருக்கிற கிரவுண்டர்ஸ்லாம் ஆக்டேவியாவை பிடிச்சி அடிச்சு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வர ஸ்கை பீப்புளை அடிச்சு ஓட விடுறாங்க. சோ நம்ம அட்டாக் பண்ண போற விஷயம் கிரவுண்டர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நம்ம குரூப்புக்குள்ளே தான் யாரோ கிரவுண்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பைக்கு பெல்லமி கிட்ட சொல்றாரு. எங்க நம்ம கிளார்க்கு வந்து லெக்ஸா கூட தான் இருக்காங்க. ஐஸ் நேஷனோடைய ராணிய கொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மவுண்டன் மேனை சேர்ந்த அந்த ஆண்டர்சனையும் பிடிச்சிடுறாங்க. உடனே கிளார்க்கும் அவனையும் சும்மா வச்சிருக்கீங்க, அவனை சாகடிங்க, பாம்பை ட்ரிகர் பண்ணி ஸ்கை பீப்புள் நிறைய பேர் இறக்குறதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லெக்ஸாவும் கரெக்ட் தான், ஸ்கை பீப்புள் இறந்து போனா இவனை கொல்லணும், ஆனா கிரவுண்டர்ஸ கொத்து கொத்தா ஸ்கை பீப்புள் கொலை பண்ணுவாங்க, நாங்க சண்டை போடாம சமாதானமா போகணும்ல அப்படின்னு சொல்ல, சோ கிளார்க்கும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த ஆண்டர்சனை கொல்லாம அவனை அடிச்சு இங்க இருந்து உயிரோட திரட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பாக்குறாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, கிரவுண்டர்ஸ் எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் வந்தா பயங்கரமா சண்டை போட்டு கதையை முடிச்சிருவாங்க. ஆனா லெக்ஸா வந்து கிளார்க் கூட சேர்ந்துக்கிட்டு சண்டை போடாம அமைதியாவே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட கிரவுண்டர்ஸை சேர்ந்த ஒருத்தர் ஆக்டேவியாவை பிடிச்சு வராரு. ஸ்கை பீப்புள் திரும்பவும் அட்டாக் பண்ணாங்க, எப்படியோ நாங்க தப்பிச்சோம், இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது, பதிலுக்கு நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, ஆனா லெக்ஸா வந்து கிளார்க்குக்காகவே இல்ல
வேண்டாம் சமாதானமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. கடுப்பான ஒருத்தர் லெக்ஸாவை பார்த்து நீலாம் எங்களுக்கு லீடரா இருக்க தகுதியே இல்லாத ஆளுன்னு கொலை பண்ண வர நல்ல வேலையா லெக்ஸா கூட ஒரு பாடி கார்டு இருக்காரு. அவரு அந்த பர்சனை கொலை பண்ணிட்டு லெக்ஸாவை காப்பாத்துறாரு. அதோட இந்த பாடி கார்டு இருக்காருல இவரோட கஸ்டடியில தான் நம்ம மர்ஃபி இருக்காரு. மர்ஃபியை அடிச்சு புழிஞ்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அடித்தாங்க முடியாம மர்ஃபியும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஆலிய பத்திலாம் சொல்றாரு. ஆனா அதெல்லாம் அந்த பாடி கார்டும் அவரோட ஆட்களும் நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா இவங்க வந்து ஆவி ஆத்மா இந்த மாதிரி விஷயங்களை நம்புறவங்க. நம்ம மர்ஃபி ஏஐ சிப்பு இப்படிலாம் சொல்றாரா அதை புரிஞ்சுக்க முடியல. அதோட கிளார்க்கும் மர்ஃபி இந்த பாடி கார்டு கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த பாக்குறாங்க. அதோட அந்த பாடி கார்டு நம்ம லீடர் லெக்ஸா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிளார்க் தான். அதனால கிளார்க்க கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா கிளார்க் நகர்ந்து போக பின்னாடி லெக்ஸா வராங்க. லெக்ஸாவுக்கு அடிபட்டு அவங்க சாகர நிலைமையில இருக்காங்க. லெக்ஸாவை நினைச்சு கிளார்க்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லெக்ஸா வந்துட்டு அவங்க பாடி கார்டு கிட்ட கிளார்க்கையும் ஸ்கை பீப்பிளையும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் வாங்குறாங்க. அதோட லெக்ஸா கிளார்க் கிட்ட விசித்திரமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னோட ஆவி அடுத்த லீடரா என்ன மாதிரியே ஒரு நல்ல ஆளை தான் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனது ஆவியானு புரியல. அப்படியே லெக்ஸா இறந்து போறாங்க. இந்த பாடி கார்டு என்ன பண்றாருன்னா லெக்ஸாவை திருப்பி அவங்க கழுத்துல கத்திய வச்சு ஒரு கோடு போடுறாரு. சடனா அதுல இருந்து ஒரு ஏஐ சிப் வருது. ஆனா இது வந்து ஜாஹா கொடுத்தாருல அந்த ஏஐ சிப் மாதிரி இல்ல, ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. சோ இதுதான் ஆலி ஏஐ உடைய அப்கிரேடட் வெர்ஷன் உடைய சிப். சோ அந்த சிப்பை எடுத்துட்டு அந்த பாடி கார்டும் இதுதான் எங்க லீடர்ஸ் உடைய ஆவி அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம மர்ஃபி ஓரளவுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஆனா கிளார்க்கு சுத்தமா எதுவும் புரியல. என்ன லெக்ஸாவுடைய கழுத்துல இருந்து ஒரு சிப் எடுக்கிறாங்க அப்படின்னு குழம்பி நிக்கிறாங்க. அதோட அந்த ஆலின்ற ஏஐ வந்து அதோடைய அப்கிரேடட் வெர்ஷனை தானே தேடிக்கிட்டு இருக்கு. அது வந்து இந்த கிரவுண்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு. சோ எதுக்காக அந்த ஆலி வந்து அதோடைய அப்கிரேடட் வெர்ஷனை தேடுதுன்னு எல்லாமே போக போக தான் நமக்கு தெரிய வரும். இப்ப கதை அப்படியே பல வருஷங்கள் பாஸ்டுக்கு வருது. ஸ்பேஸ்ல ஆலி மாதிரியே ஒரு லேடி இருக்காங்களே, ஆக்சுவலா இவங்க பேர் வந்து பெக்கா. சோ இவங்க தான் அந்த ஆலின்ற ஏஐ உருவாக்குனது. அந்த ஏஐயும் பெக்காவுடைய உருவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னாலேயே சிந்திக்க ஆரம்பிச்சது. சோ நம்ம உருவாக்குன ஏஐல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஆர்க்கோட கனெக்ட் ஆகி இருக்கிற போலாரிஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இவங்க ஆலிஸோடைய அப்கிரேடட் வெர்ஷனை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு வழியா அந்த அப்கிரேடட் வெர்ஷனை உருவாக்கிட்டாங்க. ஆனா இந்த கேப்ல பூமியில அந்த ஆலின்ற ஏஐ மனுஷங்க ஜனத்தொகை அதிகமா இருக்கிறதுனால எல்லா நாடுகளுடைய நியூக்ளியர் கோட்ஸையும் ஹேக் பண்ணி அவ்வளவுதான் நியூக்ளியர் பாம்பு வெடிக்குது. இத பெக்கா ஸ்பேஸ்ல இருந்து பாக்குறாங்க. சோ இதுக்கப்புறம் தான் ரேடியேஷனால பூமியில மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. நிறைய பேர் ஸ்பேஸ்க்கு வந்து ஆர்க் ஸ்டேஷனே உருவாகும். ஆனா இந்த பெக்கா வந்து பூமியில இருக்கிற மனுஷங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பூமிக்கு போலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா பூமியில ரேடியேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும்ல, அதனால ரேடியேஷனை தாங்குற மாதிரியான ஒரு வித்தியாசமான லிக்விட் ஒன்று கருப்பு கலர்ல இருக்கும். அதை அவங்க உடம்புல போட்டுக்கிறாங்க. அதோட அவங்க உடம்புல ஆலியோடைய அப்கிரேடட் வெர்ஷனான ஒரு சிப்பையும் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நிறைய ரேடியேஷனை தாங்குற அந்த கருப்பு லிக்விடையும் எடுத்துக்கிட்டு பூமிக்கு போலான்னு ரெடி ஆகுறாங்க. சோ அப்படிதான் ஒரு பாட்ல அவங்க போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பண்ணவே கூடாது. அதனால போலாரிஸ்ன்ற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையே வெடிக்க வச்சிடறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் ஆர்க் ஸ்டேஷன்ல வந்து ரூல்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு. சோ இங்க நம்ம பெக்கா வந்து பூமிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த கருப்பு லிக்விட் இருக்கிறதுனால ரேடியேஷனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதோட உயிரோட இருக்கிற சில மக்களுக்கும் இந்த கருப்பு கலர் லிக்விட போட்டு ரேடியேஷன்ல இருந்து காப்பாத்துறாங்க. சோ இப்படி உயிர் பொழைச்ச மக்கள் தான் கிரவுண்டர்ஸாவே ஃபியூச்சர்ல மாறுவாங்க. சோ இந்த கிரவுண்டர்ஸ் உடைய முதல் லீடர் வந்து இந்த பெக்கா தான். அவங்க கழுத்துல அந்த அப்கிரேடட் வெர்ஷனான ஏஐ சிப் இருக்கு. சோ பெக்கா மூலியமா காப்பாற்றப்பட்ட மக்கள் ஜெனரேஷன் தாண்ட தாண்ட அந்த கருப்பு கலர் லிக்விட் இல்லாமலே நார்மலாவே ரேடியேஷனை தாங்குறவங்க மாதிரி மாறுறாங்க. சோ இவங்க தான் வந்து நம்ம நார்மலா பாக்குற கிரவுண்டர்ஸ். ஆனா ஒரு சில கிரவுண்டர்ஸ் அந்த கருப்பு கலர் லிக்விட் இருக்குல்ல, அதுவே அவங்க உடம்பு முழுக்க ரத்தமா சில பேர் பிறப்பாங்க. சோ அவங்கள தான் நைட் பிளட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நைட் பிளட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த அப்கிரேடட் வெர்ஷன் ஏஐ சிப்பை போட முடியும். அதோட அவங்க தான் கிரவுண்டர்ஸ் எல்லாருக்குமே லீடராகவும் ஆவாங்க. சோ லெக்ஸா வந்து ஒரு நைட் பிளட் தான், அதனால தான் அவங்க லீடரா இருந்தாங்க அந்த சிப்பை மாட்டிக்கிட்டு. ஆனா இப்ப பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ இந்த நேரத்துல ஸ்கை பீப்புளுக்கு லீடரா இருக்கிற அந்த பைக்குன்றவரு நம்ம குரூப்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்கு அப்படின்னு சொல்லி கிரவுண்டர்ஸ்க்கு யார் யாரை ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால கமாண்டர் வந்து பயங்கரமா கடுப்பாகிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைக்கு தான். அந்த பைக்கை போட்டு தள்ளலாம், ஃபர்ஸ்ட் அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு வெளியே எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்பொழுது பெல்லமி பைக் மேல ரொம்ப விசுவாசமா இருக்காரு. ஆளு பைக்கை காப்பாத்துறாரு கமாண்டர் கிட்ட இருந்து. சோ பைக்கும் இதுக்கு மேல நம்ம ஆளுங்களே நம்மளால நம்ப முடியாது, சும்மா விடக்கூடாது, முக்கியமா அந்த கமாண்டரை போட்டு தள்ளணும் அப்படின்னு பெல்லமி கிட்ட சொல்றாரு. சோ இவ்வளவு நாள் விசுவாசமா இருந்த நம்ம பெல்லமி வந்து பைக் மேல லைட்டா வெறுப்பாகிறாரு. ஏன்னா ஸ்கை பீப்புளை காப்பாத்தணும்னு கிரவுண்டர்ஸையே சாகடிச்சாங்க, ஓகே, ஆனா இப்போ ஸ்கை பீப்புளையே சாகடிக்கிறதுக்கு பைக்கு நின்னுகிட்டு இருக்காரு. சோ அதனால பெல்லமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ இந்த நேரத்துல கிரவுண்டர்ஸ் உடைய லீடரான லெக்ஸா இறந்து போயிட்டாங்க. புது லீடரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம். அதுக்காகவே லெக்ஸா வந்து நிறைய சின்ன பசங்களை வளர்த்துருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே நைட் பிளட். ஆனா
என்ன பிரச்சனைனா அந்த பசங்க எல்லாரையுமே ஒரு பொண்ணு கொலை பண்ணிடுறாங்க. அவங்களோட பேரு அன்டாரி. இந்த அன்டாரியும் ஒரு நைட் பிளட் தான். குழந்தை பசங்க எல்லாரையுமே கொன்னுட்டு இப்ப நைட் பிளட்டா இருக்கிறவங்க இவங்க ஒரு ஆள் மட்டும் தான். சோ கிரவுண்டர்ஸோட அடுத்த லீடரா ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பண்றாங்களே. நம்ம கிளார்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த அன்டாரி மட்டும் லீடர் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஸ்கை பீப்பிள அட்டாக் பண்ண இவங்க வருவாங்க, ஒரு வார் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு லெக்ஸா சாகிறதுக்கு முன்னாடி அந்த பாடி கார்டு கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல, கிளார்க்கையும் ஸ்கை பீப்பிளையும் காப்பாத்துவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு. சோ அந்த பாடி கார்டு கிட்ட இவங்க ஹெல்ப் கேக்குறாங்க. சோ அவரும் என்ன பண்றாருன்னா அந்த அப்கிரேடர் ஏஐ சிப் இருக்குல்ல, அத நம்ம கிளார்க் கிட்ட கொடுத்து இப்போதைக்கு இருக்கிற அந்த நைட் பிளட் வந்து அன்டாரி மட்டும் தான். ஆனா உண்மை அது இல்ல, இன்னொரு நைட் பிளட் இருக்காங்க, அவங்க பேரு லூனாவா. சோ நம்ம கிளார்க்க அந்த லூனாவை கண்டுபிடிக்க சொல்லி அந்த பாடி கார்டு அனுப்புறாரு. அவரும் பாடி கார்டும் இந்த அன்டாரிய நம்ம புது லீடரா நியமிக்கவே கூடாதுன்னு அவரே கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுறாரு. ஆனா இருந்தாலும் அன்டாரி வந்து இவர் இறந்து போன விஷயத்த மறைச்சு நான் தான் இனிமே உங்களுடைய புது லீடர் அப்படின்னு சொல்ல, எந்த ஒரு சடங்கும் பண்ணாம லீடர்னா எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிற ஆளுங்களுடைய கண்ணை நோண்டிடுறாங்க. சோ அதனால யாருமே கேள்வி கேட்கல. அன்டாரி தான் கிரவுண்டர்ஸோடைய புது லீடராகவும் ஆகுறாங்க. நம்ம மர்ஃபியை வர அல்ல கை மாதிரி கூடவே வச்சுக்கிறாங்க. எங்க ஸ்கை பீப்பிள்ல அந்த பைக் இருக்காருல, அவரு நிறைய பேரை அடைச்சு வச்சிருக்காரு, எல்லாரையும் சாகடிக்க போறாரு போல. சோ இவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்ண பெல்லமிக்கு நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு புரிய வந்து அவருடைய சிஸ்டர் ஆக்டேவியா கிட்ட சொல்லி எப்படியாவது அங்க இருக்கிறவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. சோ அதே மாதிரியே பிளான் போட்டு எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிற பைக்கும் கைதிகளா இருக்கிற கிரவுண்டர்ஸ கொலை பண்ணிடுவேன், ஒழுங்கா யாராவது ஒருத்தராவது வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆக்டேவியாவோட பாய் ஃப்ரெண்டான லிங்கன், அவர் வந்து கிரவுண்டர்ஸை சேர்ந்தவர் தானே, என் மக்களை நான் தான் காப்பாத்தணும்னு முன்னாடி போறாரு. ஆனா பைக்கு அவரை புடிச்சு மண்டலே ஒரு சுடு, அவ்வளவுதான் லிங்கன் இறந்து போறாரு. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து ஆக்டேவியாவும் பாக்குறாங்க. இப்ப அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆக்டேவியா சீசன் போக போக வெறித்தனமா மாறுவாங்க. சோ கோவத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம பெல்லமி பைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார்ல, சோ அதனால பெல்லமிய போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. சோ பெல்லமியும் வந்து பைக்கை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரவுண்டர்ஸோட ஹெல்ப் மூலியமா பைக்கை கிரவுண்டர்ஸ் கிட்டே பிடிச்சு கொடுக்க, கிரவுண்டர்ஸும் எங்களுக்கு புது லீடர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் நாங்க ஒப்படைக்க போறோம்னு சொல்ல, நம்ம கமாண்டர் இருக்கார்ல, அவரும் நானும் உங்க கூடவே வரேன், அந்த லீடர் கிட்ட பேசி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலான்னு இவரும் கூட போறாரு. சோ இந்த நேரத்துல ஸ்கை பீப்பிள் இருக்கிற இடத்துல ஜாஹா இருக்கார்ல, அவரு சிப்பை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாரோ அவங்க கிட்ட இந்த ஆலிய பத்திலாம் சொல்றாரு. சோ ஒன்ஸ் அந்த சிப்பை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாவே அவ்வளவுதான், நம்ம பாடியோட மொத்த கண்ட்ரோலும் ஆலின்ற அந்த ஏஐக்கு தான். ஆனா அந்த ஏஐயோட கண்ட்ரோலை மீறி செயல்படுறது நம்ம ரேவன் மட்டும்தான். ஏன்னா ரேவனுக்கு வந்து கொஞ்சம் டெக்னாலஜி இருக்கு. அவங்க வந்து இந்த ஆலி கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஆலி கிட்ட ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அப்கிரேடட் வெர்ஷனையே உருவாக்கி இருக்காங்களே. சோ அதனால இந்த ஆலி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆலி ரேவனுடைய உடம்பையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கிளார்க்குடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள மிரட்டி அவங்களையும் சிப்ப முழுங்க சொல்லுது. அவ்வளவுதான், கிளார்க்குடைய அம்மாவும் இப்போ ஆலியோடைய கண்ட்ரோல். சோ இந்த கேப்ல ரேவன் வந்து கொஞ்சம் கான்சியஸ்ல இருக்காங்க. அங்க ஜாஸ்பர் வராரு. டேய் நான் சொல்றத கேளு, சீக்கிரமா நான் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும், எனக்கு மயக்க மருந்து கொடு அப்படின்னு சொல்ல, ஜாஸ்பரும் யோசிக்காம மயக்க மருந்து கொடுத்து அங்க இருந்து ரேவனை தூக்கி போட்டு கிளம்புறாரு. இந்த விஷயத்த அந்த ஆலியும் புரிஞ்சுக்குது. அந்த சிப்பை யார் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி ஜாஸ்பரை தடுத்து ரேவனை கூட்டிட்டு வரணும்னு நினைக்குது. இங்க ஜாஸ்பரும் வேக வேகமா வண்டியை கிளப்பிக்கிட்டு போகலான்னு பார்த்தா வாசப்படியில நம்ம கிளார்க்கு, ஏ ஜாஸ்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ள லிங்கன் என்ன பண்றான், எங்க அம்மா என்ன பண்றாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரல, உனக்கு விருந்து ரெடி பண்றாங்க, லிங்கன் இறந்து போயிட்டான், ஏதோ ஏஐன்றாங்க, ஒன்னும் புரியல, ரேவனை தூக்கி போட்டு நான் எஸ்கேப் ஆக போறேன், பின்னாடி உன் அம்மா நிலைமைய பாருன்னு சொல்ல பார்த்தா அந்த ஆலி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. கிளார்க்கு அவங்க அம்மாவே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு புரிய வருது. சோ ஜாஸ்பர் வண்டியை ஆன் பண்ணி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆலி பதட்டப்படவே இல்ல. ஏன்னா ஒன்ஸ் ரேவன் கண்ணு முழிச்சு எழுந்தா அவங்க எங்க இருக்காங்கன்ற லொகேஷன் தெரிஞ்சிடும், ஈஸியா அவங்கள பிடிச்சிடலாம்னு சொல்லுது. ஏன்னா ரேவன் உடம்புல அந்த சிப் இருக்கு. ஜாஸ்பரும் கிளார்க்கும் வேகமா ஒரு கேவ் கிட்ட இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கதான் பெல்லமி, ஆக்டேவியான்னு பைக் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஜாஸ்பரும் அவங்க கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜாஹா வந்து ஏதோ ஒரு சிப்பை கொடுத்தாரு, அதை சாப்பிட்ட உடனேயுமே எல்லாரும் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ரேவன் கூட அதை சாப்பிட்டுட்டு அவ கண்ணுக்கு ஆலின்ற ஏதோ ஒரு ஏஐ தெரியுதுன்னு சொன்னான். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ரேவன் வந்துட்டு அந்த ஏஐ கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. உடனே அந்த ஏஐ ரேவனையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரேவன் சொன்னதுனால தான் நான் மயக்க மருந்து கொடுத்து ரேவனை கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்படின்னு ஜாஸ்பர் சொல்லும் பொழுது அங்க நம்ம கிளார்க் கிட்ட வந்து அந்த பாடி கார்டு கொடுத்திருப்பார்ல, லெக்ஸா கழுத்துல இருந்து எடுத்த அந்த சிப்பு, அதை காமிச்சு அந்த சிப்பு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல, ஜாஸ்பரும் இதே மாதிரிதான் ஆனா இது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எங்க மயக்கத்துல இருந்து ரேவனும் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாங்க. ரேவன் கண் மூலியமா அந்த ஆலியும் பாக்குது. கிளார்க் கையில இருக்கிற அந்த சிப்பை பாத்துருச்சு. அந்த ஆலி தேடிக்கிட்டு இருக்கிற வெர்ஷன் 2.0 அப்கிரேடட் ஆலி வெர்ஷன் தான் அந்த சிப்பு. சோ ஆலி எப்படியாவது அந்த சிப்பை வாங்கணும். ஆனா இவங்க எங்க
இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. சோ அதனால ரேவனை கண்ட்ரோல் பண்ணி வேகமா அந்த இடத்தை விட்டு வெளியே வர வச்சு எந்த கேவல் இருக்காங்களோ அதை பாத்துருச்சு. அவ்வளவுதான், ஆலி ஆளுங்களா அனுப்ப போகுது வேகமா. சோ இந்த இடத்தை விட்டு இவங்க எஸ்கேப் ஆகணும். நம்ம கிளாருக்கு வந்துட்டு கிரவுண்டர்ஸை சேர்ந்த ஒரு பொண்ணுடைய இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ரூம்ல ரேவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ ரேவனை கண்ட்ரோல் பண்ணி ஆலியால வெளியே போயிட்டு இவங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. ஆனா இருந்தாலும் ஆலி ரேவனுடைய உடம்ப கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையுமே ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்குது. அப்படிதான் பெல்லமி வந்து பை கூட சேர்ந்து நிறைய கிரவுண்டர்ஸை சாகடிச்சிருப்பார்ல, அந்த விஷயத்த சொல்ல இப்ப இவங்க இருக்கிறது கிரவுண்டர்ஸ் உடைய ஒரு இடத்துல தான். அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற கிரவுண்டர்ஸை சேர்ந்த ஒரு பொண்ணு பெல்லமியை வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா அவரு கிரவுண்டர்ஸை கொண்டுட்டாருன்ட்டு. இதை பார்த்த உடனே ஆலி புரிஞ்சுக்கிச்சு. அப்படின்னா கிரவுண்டர்ஸ் உடைய இடத்துல தான் இருக்கீங்களான்னு ஆளுங்களை அனுப்ப போகுது. சோ ஆலியோடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ரேவனுடைய உடம்புல இருந்து அந்த சிப்பை எடுத்தா ரேவனை காப்பாற்ற முடியும். சோ அதனால ஒரு பேட்டரியை கொண்டு வந்து ரேவனுடைய உடம்புல கரண்ட்டை கொடுக்கறாங்க. இதனால ரேவன் உடம்புல இருக்கிற அந்த சிப்பை வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி அழிஞ்சு போயிடும். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆலி ரேவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தலையால பின்னாடி இடிச்சுக்கிட்டு சாக ட்ரை பண்ணுது. ஆனா இவங்க பிடிச்சு ஷாக் கொடுத்து ரேவனை காப்பாத்துறாங்க. சோ இதுக்கு மேல ஆலியால ரேவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரேவன் கிட்ட என்ன ஆச்சு, எதுக்காக உன்னை கொல்ல ட்ரை பண்ணான்னு கேட்க ரேவனும் சொல்றாங்க, உன்கிட்ட இருக்கிற அந்த சிப்பு அது ஆலியோடைய வெர்ஷன் 2, இதை வச்சு நம்மளால ஆலியை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரத்துல ஆலியும் நம்ம ஜாஹா கிட்ட என்னை எப்படி கொல்றது அப்படின்ற விஷயத்த ரேவன் மூலியமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. உடனே ஜாஹாவும் சீக்கிரமா நம்ம அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, பிடிக்கலாம் வேணாம் அவங்கள கொன்னுடலாம் அப்படின்னு ஆலி சொல்லுது. எங்க நம்ம கிளார்க்கு, பெல்லமி, ரேவன் இவங்க எல்லாருமே கையில கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கை பீப்பிள் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஆலி கண்ட்ரோல்ல இருக்கிறவங்களெல்லாம் எப்படி ரேவனை காப்பாத்தினாங்களோ அதே மாதிரி காப்பாத்தலாம்னு வராங்க. பார்த்தா அங்க யாரையுமே காணோம். சோ ஆலி அந்த மக்களை அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க போல. சோ இப்ப ஸ்கை பீப்பிள் இருந்த இடம் காலியா இருக்கிறதுனால அந்த இடத்துலயே இவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட நம்ம கிளார்க்கு கொண்டு வந்த அந்த வெர்ஷன் 2.0 சிப்பை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அதுக்கு ஒரு வாய்ஸ் பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த ரேவன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லெக்ஸாவுடைய பாடி கார்டு இருக்கார்ல, அவரு வந்து மந்திரம்னு நினைச்சு ஒரு விஷயத்த உளருவாரு. ஆக்சுவலா அது எல்லாமே வாய்ஸ் பாஸ்வேர்டு தான். சோ அதே பாஸ்வேர்டை சொல்லி இவங்களால இப்போ இந்த சிப்பை ஆக்டிவேட் பண்ண முடியுது, டீஆக்டிவேட் பண்ண முடியுது. சோ எப்படியாவது லூனாவை கண்டுபிடிச்சி அவங்க உடம்புல இந்த சிப்பை போட்டு, ஏன்னா நைட் பிளட் இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த சிப் ஒர்க் ஆகும், ஆலியை அழிக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான் போட பார்த்தா கிளார்க்கு மன்னிச்சு விட்டுருப்பாங்கல்ல அந்த ஆண்டர்சன்ன்ற மவுண்ட் பெண்ணை சேர்ந்தவர். அவர் இந்த இடத்துக்கு வந்து கிளார்க்குடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சி வச்சுட்டு கிளார்க்கையும் கத்தி முனையில பிடிச்சி, என் மக்கள் சாகிறதுக்கு காரணம் நீ தான், அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகிறத நீ பாரு அப்படின்னு சொல்ல, கிளார்க்கு வர வழி இல்லாம அந்த வெர்ஷன் 2.0 சிப் இருக்குல்ல அதை அந்த ஆண்டர்சனுக்கு போட்டு விட்டுறாங்க. ஆண்டர்சன் ஒரு நைட் பிளட் கிடையாது, அதனால அவரு அந்த சிப்போடைய பவரை தாங்காம இறந்து போறாரு. ஒரு நார்மல் மனுஷன் அந்த சிப்பை யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு கிளார்க்குக்கும் தெரிய வருது. உடனே அவங்க லூனாவை கண்டுபிடிக்கணும். நல்ல வேலையா இறந்து போன லிங்கன் அவரோட டைரியில லூனா இருக்கிற இடத்த மேப் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காரு. சோ லூனாவை கண்டுபிடிக்க சில பேரும் இங்கே இருந்து ஆலியை தடுக்கணும் அப்படின்னு 2 குரூப்பா பிரிகிறாங்க. இந்த நேரத்துல ஆலி ஜாஹாவை யூஸ் பண்ணி கிரவுண்டர்ஸ் உடைய லீடரா இருக்கிற அந்த ஆன்டாரின்ற பொண்ணு கிட்ட போய், எப்பவுமே லீடரா இருக்கிறவங்க ஒரு புனிதமான சிம்பிள் இருக்கிற ஒரு விஷயத்த சாப்பிடுவாங்க, ஆனா நீ சாப்பிடவே இல்ல, உனக்கு நான் தரேன், நீ தான் இனிமே லீடர் அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி அந்த சிப்பை கொடுத்துடுறாங்க. ஆன்டாரி சாப்பிட்ட உடனேயுமே அவ்வளவுதான், கிரவுண்டர்ஸ் உடைய லீடரையே இப்போ ஆலி கண்ட்ரோல் பண்ண போகுது. சோ ஜாஹா வந்து மர்ஃபிக்கும் அந்த சிப்பை கொடுக்குறாரு. ஆனா மர்ஃபி சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால மர்ஃபியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப கிரவுண்டர்ஸ்க்கே உண்மையான லீடரா இருக்கிறது ஆலி தான். அப்படி சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. சோ அண்டரையை யூஸ் பண்ணி கிரவுண்டர்ஸ் நிறைய பேருக்கு அந்த சிப்பை கொடுத்து எல்லாரையுமே கண்ட்ரோல்ல எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கமாண்டர் இருக்கார்ல, அவரு பைக்க கூட்டிட்டு கிரவுண்டர்ஸ் உடைய இடத்துக்கு தானே வராரு. சோ அவருக்கு தெரிய வருது ஜாஹா இங்க வந்துட்டான், இங்க இருக்கிற மக்களையும் மாத்திட்டான் அப்படின்னு. சோ கமாண்டருக்கும் அந்த சிப்பை கொடுத்து மாத்தலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா கமாண்டர் போட்டுக்க மாட்டாரு. சோ அதனால கமாண்டரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கை காலெல்லாம் கட்டி போட்டு. ஆனா அப்பவும் முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம கிளார்க்குடைய அம்மாவை கொன்னுடுவேன்னு மிரட்டும் போதுதான் வேற வழி இல்லாம கமாண்டரும் அந்த சிப்பை சாப்பிட்டுறாரு. எங்க மர்ஃபியை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அதே இடத்துல தான் இந்திரா இருக்காங்க. பைக்கையும் கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. கிரவுண்டர்ஸ் நிறைய பேர் சாகிறதுக்கு இந்த பைக் தான் காரணம்னு இந்திரா பைக்கை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி சாகடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம மர்ஃபி தான் சொல்றாரு ஆலிய பத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனைல நம்ம இருக்கோன்ட்டு. சோ அதனால இந்திராவும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா செயல்படலாம்னு நினைக்கிறாங்க. எங்க நம்ம கிளார்க்கு, பெல்லமி, ஆக்டேவியா, ஜாஸ்பர்னு இவங்க எல்லாருமே அந்த லூனாவை தேடி லிங்கன் வரைஞ்ச அந்த டிராயிங் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அங்க லூனாவை காணோம். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இங்க நெருப்பு எரியுது. சோ நம்ம நெருப்பு எரிஞ்சாதான் சிக்னல் கொடுக்க முடியும் அப்படின்னு நெருப்பு எரிய வைக்கிறாங்க. உடனே லூனாவுடைய ஆட்கள் வந்து மயக்க மருந்தை கொடுக்குறாங்க. இது நீங்க குடிச்சீங்கன்னா தான் லூனா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல இவங்களும் குடிச்சிடுறாங்க. அவரை கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் லூனா, ஒரு நைட் பிளட் அவங்க. உடனே கிளார்க்கும் போயிட்டு நீங்க தான் கிரவுண்டர்ஸ்க்கு அடுத்த லீடர் ஆகணும், லெக்ஸாவுடைய சோல் இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வெர்ஷன் 2.0 சிப்பை கொடுக்க லூனா முடியாதுன்னு சொல்றாங்க. அதோட கிளார்க்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இப்பதான் இவங்க இருக்கிற இடத்தையே பாக்குறாங்க. ஒரு ஆயில் ரிக் கடலுக்கு நடுவுல இருக்கு. சோ கிளார்க்கும் லூனா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி
கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா லூனா அந்த சிப்பை சாப்பிட்டு கிரவுண்டர்ஸ் உடைய லீடர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படவே இல்ல. ஆனா அந்த ஆலி இருக்காங்கல்ல, அவங்க தான் கிரவுண்டர்ஸ் நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்காங்களே. சோ கிரவுண்டர்ஸ் மூலியமா லூனா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி சிப்பு சாப்பிட்ட ஆலி கண்ட்ரோல்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து லூனாவை பிடிச்சு டார்ச்சர் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஜாஸ்பர் மத்தவங்களையும் பிடிச்சிடுறாங்க. அவங்களையும் அந்த சிப்பை சாப்பிட சொல்லுது. ஜாஸ்பர் அதை சாப்பிட்டுறாரு. ஆனா ஆலி ஜாஸ்பரோட உடம்புல எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டல. ஏன்னா ரியாக்ஷன் காட்டினா மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஜாஸ்பரும் வந்து அவர் இந்த மாதிரி சிப்பை சாப்பிட்டாருன்னு யாருக்கிட்டையும் சொல்லல. அப்புறம் அந்த ஆயில் ரிக்ல இருந்த அந்த சிப்பை சாப்பிட்ட கிரவுண்டர்ஸை சேர்ந்தவங்கள லூனாவே கொலை பண்ணிட்டு இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அகைன் மயக்க மருந்தை கொடுத்து கிளார்க்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே எங்க இருந்து வந்தாங்களோ அங்கேயே அனுப்பிடுறாங்க. எங்க நம்ம மர்ஃபி, இந்திரா, அப்புறம் பைக்கு, இன்னும் சில கைதிகள்லாம் சேர்ந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இந்த ஆலியை அழிக்கணும். அதுக்கு பவர் சோர்ஸா இருக்கிற ஜாஹா மாட்டிக்கிட்டு இருப்பார்ல ஒரு பேக், அந்த பேக் தான். ஏன்னா அது ஒரு சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி. சோ அதை அடிச்சு உடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆலி அழிஞ்சிரும்னு பார்த்தா அதான் கிடையாது. ஆலி வந்து என்ன பண்ணிருக்குன்னா கிரவுண்டர்ஸ் கிட்டயே அந்த போலாரிஸை சேர்ந்த ஒரு பாடு இருக்கும்ல, பெக்கா அதுல தான் வந்திருப்பாங்களே, அந்த பாடை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்பேஸ்ல ஒரு ஸ்டேஷன் இருக்கு, நம்ம ஜாஹா கூட அதுல இருந்து தான் தப்பிச்சு வந்திருப்பாரு. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கனெக்ட் ஆயிடுச்சு. சோ பூமியில பவர் சோர்ஸே இல்லனா கூட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆலியால இருந்துகிட்டே இருக்க முடியும். அவ்வளவுதான், இனிமே ஆலி அழிக்கிறது கஷ்டம். அதோட ஆலி வந்து ஸ்கை பீப்பிளுடைய கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகியிருப்பாங்கல்ல, அதை யூஸ் பண்ணி ரேவன் ஆலியை அழிக்கலாமான்னு ட்ரை பண்றாங்க. பார்த்தா ஆலியை அழிக்கிறதுக்கான கில் ஸ்விட்ச் வந்து ஆலியோடைய ப்ரோக்ராம்லயே தான் இருக்கு. சோ எங்க நம்ம கிளார்க் வந்து அந்த லூனான்ற பொண்ணு சிப்பை மாட்டிக்க ஒத்துக்கவே இல்ல. சோ நம்ம கிட்ட இருக்கிறது அந்த அன்டோரி மட்டும் தான். அவளை எப்படியாவது பிரைன் வாஷ் பண்ணி இந்த சிப்பை போடலாம் அப்படின்னு ஐஸ் நேஷனை சேர்ந்த அந்த ராணியோடைய பையனோட ஹெல்ப்னால கைதி மாதிரியே நம்ம கிளார்க்கு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க யாருக்கும் தெரியாது, நம்ம ஜாஸ்பரோட உடம்புல இருந்து ஆலி எல்லா பிளானையும் கேட்டுடுச்சு. சோ கிளார்க்க கூட்டிட்டு போகும்பொழுது அந்த பர்சனை போட்டு தள்ளிட்டு கிளார்க்க பிடிக்கிறாங்க. மறைஞ்சிருந்த பெல்லமி மத்த ஆட்களையும் ஆலியோட ஆட்கள் பிடிச்சிடுறாங்க. சோ எது என்னவோ இப்ப ஆலிக்கு அந்த வெர்ஷன் 2.0 உடைய சிப்பு கிடைச்சிருச்சு. ஆனா அதை ஆக்டிவேட் பண்ண ஒரு வாய்ஸ் பாஸ்வேர்டு வேணும். அது நம்ம கிளார்க்கு தான் தெரியும். சோ அதை கிளார்க் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக கிளார்க்கு கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா சாகர மாதிரிலாம் அந்த ஆலி பண்ணுது. கிளார்க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த பாஸ்வேர்டை சொல்லாம இருக்காங்களா. சோ ஆலியும் புரிஞ்சுக்குது, எப்படியா இருந்தாலும் ஒரு நைட் பிளட்டோடைய உடம்புல தான் இந்த சிப்பை போட போறீங்க. இப்போ இருக்கிறது இந்த அன்டோரின்ற நைட் பிளட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அந்த அன்டோரிய சாகடிச்சிடுறாங்க. நல்லவேளையா அந்த நேரத்துல பைக்கு, மர்ஃபி, இந்திரா இவங்க எல்லாருமே வந்து பெலமையையும் காப்பாத்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ வேக வேகமா கிளார்க்கு அவங்க அம்மாவை காப்பாத்துறாங்க. அதோட சாகர நிலைமையில இருக்கிற அந்த அன்டோரிய காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அன்டோரி உயிரோட தான் இருக்காங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அடிச்சு அடி அப்படி. சோ அவ்வளவுதான், இப்ப இருக்கிற ஒரே நைட் பிளட் அன்டோரி மட்டும் தான். இவங்க இறந்துட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அன்டோரியால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அன்டாரி வந்து ஒரு நைட் பிளட். சோ அன்டாரியோடைய ரத்தத்தை நம்ம கிளார்க்கோடைய உடம்புக்குள்ள ஏத்தி பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது மூலியமா நம்ம கிளார்க்கு நைட் பிளட் மாதிரியே ஆவாங்க. அப்போ நம்ம அந்த வெர்ஷன் 2 சிப்பை யூஸ் பண்ணி ஆலியை அழிக்கலாம்னு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபரையும் பண்றாங்க. சோ இந்த ப்ராசஸ் நடந்து முடிக்க ரொம்ப நேரம் ஆகும். கீழே வேற ஆலியோட கண்ட்ரோல்ல இருக்கிற நம்ம கமாண்டர் மத்த ஆட்கள் எல்லாருமே மேல வர ட்ரை பண்றாங்க. சோ அதனால பிளட் டிரான்ஸ்ஃபர் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது நம்ம கிளார்க்கு அந்த 2.0 சிப்பை மாட்டிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், ஆலியை எப்படி கொல்லணும் அப்படின்ற விஷயம் கிளார்க்கு தெரிய வருது. எப்படி கொல்லணும்னா ஆலியோடைய ப்ரோக்ராம் குள்ள போகணும். அதுக்கு கிளார்க் வந்துட்டு ஆலியோடைய அந்த சிப் இருக்குல்ல, வெர்ஷன் 1 சிப், அதை சாப்பிட்டு ஆலியோடைய சிட்டி ஆஃப் லைட் குள்ள போகணும். ஏன்னா அங்கதான் கில் ஸ்விட்ச் இருக்கு. சோ அதே மாதிரியே ஆலியோடைய வெர்ஷன் 1 சிப்பையும் அவங்க சாப்பிட்டுறாங்க. இப்ப கிளார்க்கோடைய உடம்புக்குள்ள வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 சிப் இருக்கிறதுனால ஆலியோடைய சிட்டி ஆஃப் லைட்டுக்குள்ள நம்ம கிளார்க் போனாலும் ஆலியோடைய கண்ட்ரோல்ல அவங்க இல்ல. ஏன்னா ஆலியோடைய அந்த வெர்ஷன் 2 சிப் வந்து இவங்களை காப்பாத்துது. சோ கிளார்க் இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஜாஸ்பர் மூலியமா ஆலி தெரிஞ்சுக்கிட்டு கிளார்க்க போட்டு தள்ள அந்த சிட்டி ஆஃப் லைட்லயே ஆளுங்களை அனுப்புறாங்க. நல்ல வேளையா அங்க லெக்ஸா வந்து கிளார்க்க காப்பாத்துறாங்க. எப்படி ஆலியோடைய அந்த வெர்ஷன் 1 சிப்பை சாப்பிட்டுட்டாங்கன்னா மனுஷங்க இறந்து போனாலும் ப்ரோக்ராமிங்கா உயிரோட இருப்பாங்க. அதே மாதிரி தான் வெர்ஷன் 2 சிப்பை யார் யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அந்த சிப்ல உயிரோட தான் இருப்பாங்களே. சோ லெக்ஸா இறந்து போனாலும் ஒரு ப்ரோக்ராமிங்கா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இங்க வெளியே ரியல் லைஃப்ல பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த அன்டோரின்ற பொண்ணோட உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது. இதனால அவங்களோட இதயம் சரியா பம்ப் பண்ணாததுனால ரத்தம் போக மாட்டேங்குது. இதனால கிளார்க்கோட உடம்பு ரொம்ப மோசமாகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா அன்டோரியோட உடம்ப கிழிச்சு அந்த இதயத்தை கையாலேயே பிடிச்சு மேனுவலா பம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பண்றது நம்ம மர்ஃபி தான். சோ இதனால கிளார்க்கோட உடம்பு கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிக்குது. சோ ஆலியோடைய ப்ரோக்ராமிங் குள்ள இருக்கிற கிளார்க்கும் லெக்ஸாவும் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த கில் ஸ்விட்ச் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பார்த்தா ஒரு பெரிய பாதுகாப்பான இடம் மாதிரி இருக்கு. சோ இப்ப நடக்கிற விஷயம்லாம் வந்து கம்ப்யூட்டருக்குள்ள நடக்குது. நம்ம கிளார்க்கு, லெக்ஸா எல்லாருமே ப்ரோக்ராமிங்கா இருக்காங்க. நமக்கு காட்டுறது வந்து ரியல் லைஃப் மாதிரியே காட்டுவாங்க. சோ கில் ஸ்விட்ச் இருக்கிற இடத்த ஆலி பயங்கர பாதுகாப்பா பண்ணிருக்காங்க. அதை தாண்டி உள்ள போகவே முடியாது. அப்பதான் சடனா செவுத்துல ஒரு டோர் ஒன்னு ஓபன் ஆகுது. யார் பண்ற வேலைனா
யாருன்னா ரேவன் தான். ஏன்னா இந்த ஆலி வந்து ஸ்கை பீப்பிளோட கம்ப்யூட்டர்ல வந்து கனெக்ட் ஆகி இருப்பாங்கல்ல, அதனால ரேவனுக்கு வந்து நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுது. நம்ம கிளாருக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங் குள்ள வந்திருக்கா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் இந்த டோரை உருவாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஆலி நிறைய ஆட்களை அனுப்புது. வரவங்க எல்லாருமே ப்ரோக்ராமிங் தான். லெக்ஸாவும் நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீ போயிட்டு ஆலின்னு சொல்லி அந்த டோர் வழியா அனுப்பி வைக்கிறாங்க. சோ கிளார்க்கும் உள்ள போறாங்க. அங்க உண்மையா இந்த ஏஐ உருவாக்குன பெக்கா இருக்காங்க. சோ பெக்காவும் இதுதான் கில் ஸ்விட்ச், அவ்வளவுதான் ஆலி அழிச்சிருன்னு சொல்ல கிளார்க்கும் அழிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஆலி வருது. சோ அவதான் ஆலி ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. இங்க பாருங்க, நியூக்ளியர் வார் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா முடியல. இன்னும் கொஞ்சம் மாசத்துல பூமியில இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட் எல்லாமே அகைன் வெடிக்க ஆரம்பிக்கும். திரும்பவும் ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் நடக்க போகுது. ரேடியேஷன் அதிகமாகி அகைன் மக்கள் சாக தான் போறீங்க. இதுவே என் கூட கனெக்ட்ல இருந்தீங்கன்னா டிஜிட்டலா நீங்க உயிரோடவே இருக்கலாம். ப்ளீஸ் நான் நல்லது தான் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு ஆலி சொல்லுது. என்னதான் ஆலி சொல்றது கரெக்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அது தப்பு அப்படின்னு சொல்லி கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் ஆலி மொத்தமா அழிஞ்சு போயிடுது. சோ ஆலியோட கண்ட்ரோல்ல இருந்தவங்களும் திரும்ப நார்மல் ஆயிடுறாங்க. ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் முடிஞ்ச உடனேயுமே நம்ம ஆக்டேவியா இருக்காங்கல்ல, அவங்க பைக்க குத்தி கொன்னுடுறாங்க. ஏன்னா இந்த பைக் தான் லிங்கனை கொன்னது. அதோட இதுக்கப்புறம் நான் ஸ்கை பீப்பிள் கூடயும் இருக்க மாட்டேன்னு ஆக்டேவியா தனியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ இப்பொழுதுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. ஆலின்ற ஏஐ காலி. ஆனா கிரவுண்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இப்போ லீடர்ஸ்னு யாருமே கிடையாது. அதோட இன்னும் ஒரு சில மாசத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் வெடிச்சு செதற போகுது. அகைன் ரேடியேஷன் அதிகமாக போகுது. இதை எப்படி தடுக்க போறாங்க அப்படின்றத தான் அடுத்தடுத்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த இடத்துலயே சீசன் 3 முடியுது. சோ சீக்கிரமாவே சீசன் 4ஐயும் பார்க்கலாம். அதுக்கு நீங்க நிறைய லைக்க போடுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.